Hello everyone, welcome to Tech Tamil channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா React Hooks ஓட introduction part. So upcoming videosல React ஓட advanced concepts எல்லாம் cover பண்ண போறோம். அந்த advanced concepts என்னென்னலாம் involve ஆயிருக்கும்னா use state, use effect, use context and related advanced concepts. Okay, let's start our first introduction part. ரியாக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ ரியாக்ட் பேசிக் இன் த சென்ஸ் காம்போனன்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ், கிளாஸ் காம்போனன்ட்ஸ், எந்த கேஸில் நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், எந்த கேஸில் கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும். எந்த மாதிரியெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம் பேஜஸ், காம்போனன்ட்ஸில் எந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், லைக் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் வித்தவுட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மெயின் திங் ஜேஎஸ்எக்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ப்ராப்ஸ் வந்து பிட்வீன் காம்போனன்ட்ஸ்குள்ளே எந்தெந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ஸ் பாஸ் பண்ணலாம், அண்ட் தென் பேரண்ட் அண்ட் சைல்டு டு பேரண்ட் ப்ராப்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்டேட் எப்படி நாம் டிக்ளேர் பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்டேட் அப்டேட் பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்டேட் வந்து வித்தின் காம்போனன்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வந்து காம்போனண்ட்டில் என்னென்ன மாதிரி ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச், அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் புட் இன் எ கேமல் கேஸ் ஃபார்மேட். அண்ட் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் எந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் பைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் ஃபைனலி ஜாவாஸ்கிரிப்ட் ES6 கான்செப்ட்ஸ். இந்த ES6 கான்செப்ட்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும்னா லைக் ஆரோ ஃபங்க்ஷன், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், மேப் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் லைக் லெட் அண்ட் கான்ஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஹூக்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா ரியாக்டுக்கு just go through all these basics in React and then proceed this video. And what are React hooks? React hooks அப்படிங்கிறது ஒரு new feature which is implemented from the version of 16.8 and which allow you to use React feature without having to write a class. Previously in React we use a state component, that means class component, and functional component. கிளாஸ் காம்போனண்ட்டில் ஸ்டேட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இன் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் வி காண்ட் யூஸ் ஸ்டேட். ப்ராப்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வி டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன். ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை ஸ்டேட் காம்போனண்ட்டாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கோட் ஃபுல்லாகவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இருந்து கரண்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுறப்போ யூ ஹாவ் டு நோட் த பாயிண்ட், யூ நீட் டு அப்டேட் ஆல் த பேக்கேஜஸ் இன்க்ளூட் ரியாக்ட் ஆம். அண்ட் தென் ரியாக்ட் நேட்டிவ்ல ஹூக்ஸ் present from the release of 0.59. So mainly hooks is deal with the state in functional component and hooks doesn't work inside the class component. Okay, why we need React hooks? React hooks oda motivation வந்து மெயினா 3 ரீசன்காக. The first reason is this keyword. So class base பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ this keyword roles a major part. ஸோ ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும், ப்ராப்ஸ் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும், ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும், அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் திஸ் கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணணும். ஓவரால் பார்க்குறப்போ இந்த திஸ் கீவேர்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் கிளாஸ் காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணுறப்போ. பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற திஸ் கீவேர்ட் டிஃபர் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ். ஸோ இந்த திஸ் கீவேர்டோட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் வந்து ஹூக்ஸில் கிடையாது. பிகாஸ் ஹூக்ஸில் வந்து திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து ஸ்டேட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு, ப்ராப்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ் காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பைண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்.
ஸோ அது வந்து சில டைம் என்ன ஆகும்னா வி ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் பைண்ட் திங்ஸ். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் ட்ரிகர் பண்ணுறப்போ என்னென்ன ஈவெண்ட் ஹேண்ட்லர் ட்ரிகர் பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் இன் கிளாஸ் காம்போனெண்ட். கிளாஸ் டோன்ட் மினிஃபை வெரி வெல். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு 2 காம்போனெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிளாஸ் காம்போனெண்ட் அண்ட் அனதர் ஒன் ஃபங்க்ஷனல் காம்போனெண்ட். ஃபங்க்ஷனல் காம்போனெண்ட்ல பேபிள் பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ரன் ஆகும் அண்ட் கிளாஸ் காம்போனெண்ட்ல பேபிள் எந்த மாதிரி ரன் ஆகும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஹலோ ப்ராப்ஸ் நேம் ப்ராப்ஸ்லேருந்து வர வேல்யூவை வந்து ஒரு h1 டேக்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் ஃப்ரம் போத் காம்போனெண்ட் ஐ மீன் ஃபங்க்ஷனல் அண்ட் கிளாஸ் காம்போனெண்ட். ஃபங்க்ஷனல் காம்போனெண்ட் பேபிள் கன்வர்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா லைக் திஸ். இது ரிட்டர்னில் ஜஸ்ட் இட் கிரியேட்ஸ் அன் எலமெண்ட் h1 null hello props name. கோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் எந்த அளவுக்கு நம்ம கோட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் கோட் வந்து பேபிளில் கன்வெர்ட் ஆயிருக்கும். whereas in class component, look at this, இத்தனை லைன் ஆஃப் கோட் வந்து பேபிள்ல கன்வர்ஷன் நடக்கும் ஃபார் அ சிங்கிள் h1 ரிட்டர்ன். ஸோ கிளாஸ் காம்போனன்ட் பேபிள்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறப்போ இட் கிரியேட்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும். ஹூக்ஸ் இந்த சென்ஸ் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லோட் பண்ணுறப்போ ஒரு ஓவர்லோட் இருக்காது, பிகாஸ் all these components are done in functional component. The second reason why the React works, okay, stateful logic components use பண்றப்போ it's somehow difficult. For example, storing an value, most of the case என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒன் ப்ராப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம், ஆர் எல்ஸ் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ் பிட்வீனில் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இன் சம் கேசஸ் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் லேட்டராக நம்ம கோடில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சினாரியோவில் we have to rewrite all the code which previously exist. Like previously defined, HOC and render props patterns do address this problem. It requires you to restructure your components. This makes the code harder to follow. And whereas hooks help us in this to reuse stateful logic without changing the component hierarchy. And the third reason is class componentல data fetching and even subscribing use பண்றப்பலாம் it's a complex scenarios, like we deal with life cycle methods. ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து பர்டிகுலர் பிளேஸில் வந்து wrapped-ஆ இருக்காது இன் கிளாஸ் காம்போனெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஃபெட்சிங் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் அண்ட் இன் சம் கேசஸ் காம்போனன்ட் டிட் அப்டேட்லேயும் டேட்டா ஃபெட்சிங் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அண்ட் ஈவெண்ட் லிசனர்ஸ் வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் அண்ட் இன் சம் கேசஸ் காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் வைல் unsubscribe. டேட்டா ஃபெட்சிங் அப்படிங்கிற ஒரு சிமிலர் கான்செப்ட்க்கு வி யூஸ் கப்புள் ஆஃப் லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ இந்த டேட்டா ஃபெட்சிங் அப்படிங்கிறது வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் காம்போனன்ட் டிட் அப்டேட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் அ சிங்கிள் ஃபெட்சிங் it has split into multiple life cycle. The same for event listener. In the same time, data fetching and event listener க்கு நம்ம single life cycle method யூஸ் பண்றோம். For example, like component did mount and component did mount in event listener. In many cases, it's not possible to break these components into smaller ones because of this stateful logic. Whereas hooks allow us to split the related component into smaller functions. And finally, we have the summary here. Hooks அப்படிங்கிறது வந்து ஒரு new feature which exists from 16.8 version of React. It allows you to use React feature without having to write a class, like state declare பண்றது, life cycle components declare பண்றதெல்லாம், state
கிளாஸ் யூஸ் பண்ணாமல் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கிளாஸஸ் வந்து ரியாக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணோன்ற மேண்டேட்ரி கிடையாது. We can use both functional component using hooks and class component in React app. The hooks avoids the confusion with this keyword. And reuse stateful logic வந்து hooks allow பண்ணுது. Organize the logic inside a component into reusable isolated units. ஃபியூச்சர் ரியாக்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் இஸ் ஒன்லி ஃபார் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஸோ ஐ ரெக்கமெண்ட் இதுக்கப்புறம் யாராவது காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் காம்போனன்ட் ட்ரை டு யூஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் சி யூஸ் ஸ்டேட் எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.